இதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு அந்த டிவி நிகழ்ச்சிகள்லாம் பாருங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை எவ்வளோ அழகா ஆர்கியூமெண்ட் வச்சு பிளாக் பண்ணுவோம். முத்தலாக் பிரச்சனையே எடுத்துங்க, அது மனித பெண் குலத்துக்கு எதிரானது, எப்படி ஆர்கியூமெண்ட் வச்சு அவங்க பிளாக் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றேன். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாத்தி மாத்தி வந்து சுத்த விட்டுருவாங்க. நாம ஒண்ணு பேசுவோம், இவங்க வேற ஒண்ணு பேசுவாங்க. நாம என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய தீன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற டாபிக் பேசுவோம். இதுக்கு மறுத்து பேசினா என்ன பேசணும், அல்லாஹ்வுடைய தீன் தோக்கணும்னு பேசணும். அல்லாஹ்வுடைய ஆட்சி தான் இந்த பூமியில இருக்கணும்னு நாம பேசினா, மறுத்து என்ன பேசணும், அல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த பூமியில இருக்கக்கூடாதுன்னு பேசணும். அதை விட்டு போட்டு நீங்கள் தகுதியானவர்களா, நீங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படிமா. இப்ப நாம பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறதா டிபேட், அது தனி டிபேட், அது தனியா பேசுவோம், அது தனி டிபேட். இந்த டிபேட்ல இப்படி பேசும்போது கேட்கறவங்க என்ன ஆகும், பாரு இவனுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த சப்போர்ட்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, ஓ சரியான கேள்வி நம்ம தலைவர் கேட்டாரு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஆனா அந்த கேள்வி அப்படியே இருக்கும், அல்லாஹ்வுடைய தீன் ஜெயிக்கணுமா கூடாதாங்கிற அந்த கேள்விக்கு பதில் வேணும்ல, அது அப்படியே இருக்கும். ஆனா டிபேட் முடிஞ்சிடும், அவங்க வெற்றி பெற்றதாகவும் நினைச்சு அவங்க பாட்டுக்கு திருப்தியா போயிடுவாங்க.